Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 24/12/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 5th ரவுண்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான அலாட்மெண்ட் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு வேக்கண்ட் இருந்தது. அந்த ஒரு சீட்டு யாருக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையும், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஒரே ஒரு சீட்டு வேக்கண்ட் இருந்தது. அந்த ஒரே ஒரு சீட்டு யாருக்கு, அந்த லக்கியஸ்ட் பர்சன் யார் அப்படிங்கிறதையும், ரிமைனிங் இருக்கிற 23 சீட்டு யாருக்கு கிடச்சிது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் 5th ரவுண்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் அந்த ஒரு சீட்டு யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் பிசியில் ஒரே ஒரு சீட்டு வேக்கண்ட் இருந்தது. அந்த ஒரு சீட்டு 506 இந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 506 மார்க்குக்கு பிசி கேட்டகரியில் கடைசியாக இருந்த ஒரே ஒரு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் எஸ்சியில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருந்தது. அது 401க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா MBBS SFயில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் 401 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. SCA கேட்டகரிக்கு 313 மார்க்குக்கு. கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் தக்ஷசீலா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்குது. MBC DNCயில் கவர்மெண்ட் கோட்டாவில் 133 மார்க்குக்கு கவர்மெண்ட் கோட்டா BDS பிரியதர்ஷினி டென்டல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது. மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா SFயில் இருக்கிற 1, 2, 3 3 சீட்டும் டென்டலில் ஒரு சீட்டுக்குமான கட் ஆஃப். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு என்னென்ன மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது 1 by 1 பார்த்துடலாம். ஏன்னா 19 சீட்டு மட்டும்தான். 446 மார்க்குக்கு MBCயில் கன்னியாகுமரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜில் பிசியில் 433, இதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், 433க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 423க்கு BCMயில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். அதே போல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 421க்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா MBBSயில் இந்திரா மெடிக்கல் காலேஜில் 419க்கும், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் MBBSயில் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் 415 மார்க்குக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா MBBSயில் அன்னை மெடிக்கல் காலேஜில் 414 மார்க்குக்கும், ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் 353 மார்க்குக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அன்னை மெடிக்கல் காலேஜில் 343 மார்க்குக்கும், ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டிடியூட் கன்னியாகுமரியில் 317 மார்க்குக்கும், தனலட்சுமி சீனிவாசனில் 311, தக்ஷசீலா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 296 மார்க்குக்கும், மூகாம்பிகை கன்னியாகுமரியில் 251 மார்க்குக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும், ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 228 மார்க்குக்கும், தக்ஷசீலாவில் 221 மார்க்குக்கும், அதே போல் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 212க்கும், தக்ஷசீலா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 197 மார்க்குக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 186 மார்க்குக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா
ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 180 மார்க்குக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ரிமைனிங் இருந்த தமிழ்நாட்டில் 23 சீட்டுக்கும் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 5th ரவுண்டுக்கு அலாட்மெண்ட் முடிச்சுட்டாங்க. இப்போது இதில் யாராவது 1 or 2 கேண்டிடேட் கிடைச்ச அலாட்மெண்ட்டில் சேராமல் இருக்கிறாங்க அப்படின்னா 6th ரவுண்டுக்கான வாய்ப்பு உள்ளது. இல்லை அப்படின்னா 6th ரவுண்டுக்கான தேவை இருக்காது. ஸோ இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 5th ரவுண்டுக்கான ரிசல்ட். அதே போல் கட் ஆஃப் அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ கைடு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.